இப்படி பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவருக்கும் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்கும், எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்கும். கோல்வார்கர் ஒரு புத்தகத்தில் சொல்றாரு, வெள்ளைக்கார அரசாங்க வெள்ளைக்கார அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு உதவியாக ஒரு நாயுடு சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் உதவிக்காக இருக்கிறார். வெள்ளைக்காரனுக்கு உதவியாக ஒரு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்கிறார். அதே போல வெள்ளைக்காரனுக்கு பியூனா ஒரு பிராமணர் இருக்கிறார். இப்ப ஒரு முறை வெள்ளைக்காரன் பியூனா இருக்கிறார்ல இந்த பிராமணரை கூப்பிட்டு வீதிக்குள்ள போறாரு, தெருவில் நடக்கிறார். அப்ப எதிர்த்தாப்புல உதவியாளராக இருக்கிற நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் வர்றாரு. அப்போ அந்த நாயுடு சமுதாயத்தை சார்ந்த வெள்ளைக்காரரை பார்த்து கை கொடுக்கிறாரு. அந்த பியூனா இருக்கிற அந்த பிராமணருடைய காலில் விழுகிறார், தொட்டு கும்பிடுறார். இப்ப வெள்ளைக்காரன் யோசிக்கிறான், ஏன்னா நான் இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிறேன், நீ எனக்கு உதவியாளரு, இவன் சாதாரண பியூனு, எனக்கு நெஞ்சுக்கு நேரம் நின்று கை கொடுக்கிற, அவன் காலில் போய் விழுகிற என்னன்னா, அப்பதான் இந்த பியூன் சொல்றாரு, நீங்க வெள்ளைக்கார துறையாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் நாயுடு சமூகம் என்பத காரணத்தினால், அவர்கள் சூத்திரர்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் பிராமணர்களை மதிப்பது, காலில் விழுந்து வணங்குவது என்பது மனு தர்ம சட்டத்தினுடைய நியதி. இப்படி மனு தர்ம சட்டத்திற்கு பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அதே கோல்வார்கர் நான் சொன்ன அந்த சிந்தனை கொத்து புத்தகத்திலே RSS மொழி பிரச்சனையை தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வுதான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வருகிற வரை ஹிந்திக்கு நாம் முன்னுரிமை தந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கோல்வார்கர் அந்த காலத்திலேயே தெளிவா சொல்லிட்டார். இதைத்தான் பிஜேபி நடைமுறைப்படுத்துது. அதனாலதான் சமஸ்கிருதத்துக்கு பல கோடி அந்த மொழியை வளர்க்க ஒதுக்குறான். இந்த நாட்டினுடைய மூத்த மொழி தமிழை வளர்க்க நிதி ஒதுக்குவது கிடையாது. செத்த மொழியான சமஸ்கிருதத்திற்கு பல கோடி அவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? இதுதான் RSS திட்டங்களிலே ஒன்று. நான் சொன்னேனே, RSS என்கிற ஒரு கலாச்சார அமைப்பு ஜனசங்கம் என்கிற ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்தது என்று சொன்னேனே, அந்த கட்சி ஜனசங்கம் என்கிற RSS அரசியல் கட்சி 1952 ஒரு தீர்மானம் போடுறாங்க. நம்ம தாராபுரத்தில் பொதுக்குழு போட்டோம்ல, பொதுக்குழுல பல தீர்மானங்கள் போட்டோம். என்னன்னா, நம்மளுடைய சிந்தனைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றுவது, அதை அரசு நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவது, இது ஒரு கட்சி தீர்மானங்கள் போடும். 1952 ஜனசங்கம் என்கிற ஒரு கட்சி ஒரு தீர்மானம் போடுகிறது. அந்த தீர்மானம் ஜனசங்கம்னா பிஜேபி, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனசங்கம்னா அது வேற கட்சி கிடையாது. ஜனசங்கம் என்றால் RSS என்றால் ஜனசங்கம், ஜனசங்கம் தான் பிஜேபி, பிஜேபி தான் ஜனசங்கம். எனவே ஜனசங்கத்தினுடைய தீர்மானம் தான் பிஜேபியினுடைய தீர்மானம். ஜனசங்கத்தினுடைய தீர்மானம் 1952 நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும், அதே நேரத்தில் சமஸ்கிருத எழுத்துக்களை பிரபலப்படுத்த வேண்டும், எல்லா இந்திய மொழிகளுக்கும் சமஸ்கிருத எழுத்துக்களையே பொது எழுத்துக்களாக அறிவிக்க வேண்டும், உபநிடதங்கள், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் ஆகியவைகளையே இந்தியாவின் இலக்கியங்களாக்கப்பட வேண்டும், ஹோலி, தீபாவளி, ரக்ஷபந்தன் ஆகியவைதான் தேசிய பண்டிகைகள் என அறிவிக்க வேண்டும் என்று ஜனசங்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. இப்பவும் சொல்ல, ஜனசங்க தீர்மானம் நிறைவேற்றுதுன்னா பிஜேபி தீர்மானம் நிறைவேற்றுது. ஆக பிஜேபியினுடைய தேசிய பண்டிகைகள் என்ன? தீபாவளி, ஹோலி, ரக்ஷபந்தன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்து என்று சொல்லுவோம்லாம் இந்த 3 விழாவையும் கொண்டாடுவோம். நம்மலாம் தீபாவளியை கொண்டாடுறோம், நம்மளே தெரியாம கொண்டாடுறோம். சொல்லலாம் எல்லாரும், இவன் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றான், பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றான், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறான் என்று நம்மை சொல்லுவார்கள். நாங்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லை? தீபாவளி பார்ப்பன பண்டிகை. ராவணை அந்த கதையே மூட நம்பிக்கையான கதை என்பது வேறு. ராமாயண மகா புராண கதைகள். அந்த கதைப்படி பன்றியும் கடலும் உடலுறவு கொள்ள முடியாது, அதிலே ஒரு அரக்கன் பிறக்க முடியாது, அந்த அரக்கனை கொல்லுவதற்கு ஒரு கடவுள் வர முடியாது. எனவே தீபாவளியை அரக்கனை கொல்லுவதற்காகத்தான் கொண்டாடப்படுகிறோம் என்று சொல்கிற அந்த கதை இருக்கிறது அல்லவா, அந்த கதை மிக அருவருக்கத்தக்க கதை. அந்த கதை புனைப்பு கதை.
எனவே இப்படி புனைப்புகளைத்தான் அவர்கள் பண்டிகைகளாக கொண்டாடுகிறார்கள். எனவேதான் ஆரிய பண்டிகையான தீபாவளி பண்டிகையை தமிழ் புலிகள் கட்சி கொண்டாடுவது கிடையாது. இன்றைக்கு அது தெரியாமலேயே தமிழர்கள், இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் தீபாவளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே. ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை பற்றி அதே கோல்வார்க்கர் சொல்றாரு. இந்து மதம் என்றாலே ஆரிய மதம் தான், இந்தி என்றாலே ஆரியர்கள் தான், இந்து ராஷ்டிரம் என்றால் ஆரிய ராஷ்டிரம் தான், பொற்காலம் என்றால் அது வேத காலம் தான். இந்த சமன்பாட்டின் அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ் தத்துவம் இருக்கிறது. இந்த செய்தி ஆர்எஸ்எஸ் தத்துவமாக 1980களிலே ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி என்கிற ஒரு ஆய்வு பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி. ஆர்எஸ்எஸ் வெளியே கொண்டு வர மாட்டான், அது ரகசிய அறிக்கையாக சுற்றறிக்கையாக வச்சிருப்பான். அதை ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி என்கிற ஒரு ஆய்வு பத்திரிகை ஆர்எஸ்எஸ் கொள்கையை வெளியே கொண்டு வந்திருக்கு. அந்த கொள்கையில இந்து ராஷ்டிரம்னா ஆரிய ராஷ்டிரம் தான் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த கோல்வார்க்கார் இந்து தேசம் என்கிற ஒரு புத்தகத்திலே இன்னும் வெளிப்படையாக சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான செய்தி. ஆர்எஸ்எஸ் அதனுடைய தத்துவத்தை கோல்வார்க்கார் இந்து தேசம் என்கிற ஒரு புத்தகத்தில் 1939 எழுதிட்டாங்க. 1939களிலே கோல்வார்க்கார் வரையறுக்கப்பட்ட இந்து தேசம் என்கிற புத்தகத்தில் 43வது பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை, சட்டத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த சட்டம் என்ன தெரியுமா? மனுதான் உலகின் தலை சிறந்த சட்ட வல்லுனர். யாரு? மனுதர்ம சட்டத்தை எழுதியவன் பெயர் மனு. அந்த மனுதான் உலகின் தலை சிறந்த சட்ட வல்லுனர். அந்த மனு சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளபடிதான் இந்து ராஷ்டிரம் அமைக்கப்படும், இந்து ராஷ்டிரம் செயல்படும். இதை வெளிப்படையாக கோல்வார்க்கார் இந்து தேசத்தில் டிக்ளேர் பண்ணிட்டார். இந்து தேசம் அமைக்கப்படும். அந்த இந்து தேசம் எப்படி இருக்கும்? மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கும். அப்படி என்றால் பிஜேபி கனவு காணுகிற இந்து ராஷ்டிரம் எப்படி இருக்கும்? மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே இருக்கும். அதான் டிக்ளேர் பண்றோம், அதான் செய்தி. இப்பொழுது பிஜேபி சொல்லுகிற, ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற அந்த மனு தர்மத்தின் அடிப்படையிலான இந்து ராஷ்டிரம் எப்படி இருக்கும்? அதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கும்னா, நம்ம ராமாயணத்துல படிச்சிருப்போம், ராமரை நமக்கு கடவுள் மாதிரி காட்டுவான். அதனால தான் அந்த கடவுளாக காட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ராமர் கோயிலை தன்னுடைய கொள்கை பிரச்சார தலைவராகவே கொண்டு வந்து அங்க அயோத்தியில ராமர் கோயிலை கட்டினாங்க. ராமர் ஏன் ராமரை அவர்கள் கடவுளாக தலைவனாக அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், இந்து ராஷ்டிரம் அமைந்தால், இந்து ராஷ்டிரம் என்றால் ராமராஜ்யம் தான், ராமராஜ்யம் அமைந்தால், இந்து ராஜ்யம் அமைந்தால், சம்புகன் ஒரு சூத்திரர், அவரு கடவுளை வணங்க வேண்டும் என்று அவர் பஜனை செய்கிறார், பூஜை செய்கிறார், நேரடியாக அவர் கடவுளை வணங்குகிறார். அப்பொழுது பிராமணன் வீட்டிலே ஒரு குழந்தை இறந்து விடுகிறது. பிராமணன் தன் வீட்டில் ஒரு குழந்தை இறந்து விட்டது, இதற்கு நோய்தான் காரணம் என்று அவன் நினைக்கல. இந்த பிள்ளை செத்ததுக்கு சம்புகன்கிற சூத்திரம் ஒருத்தன் கடவுளை கும்பிடக்கூடாது, கும்பிடுகிற உரிமை அவனுக்கு இல்லையே, மனுசாஸ்திரத்தை படி அப்படி சொல்லலையே, இவன் மனுசாஸ்திர சட்டத்தை மீறி சம்புகன் என்கிற ஒரு சூத்திரன் நேரடியாக கடவுளை வணங்கிவிட்டான். எனவே என்னுடைய குழந்தை இறந்து விட்டது, ராமா உன்னுடைய ஆட்சியிலே சம்புகன் கடவுளை வணங்கலாமா? ராமா உன்னுடைய ஆட்சியிலே அவன் வணங்கியதனால் என் குழந்தை செத்து விட்டது, ராமா உன் ஆட்சியிலே ஒரு பிராமண குழந்தை சாகலாமா என்று ராமனிடத்திலே பிராமணன் முறையிடுகிறான். இந்த பிராமணனுடைய முறையீடை ஏற்றுக்கொண்டு மனுசாஸ்திர அடிப்படையிலே மீறிய சம்புகரனை ராமன் கொலை செய்கிறான். இதுதான் ராமராஜ்யம், இதுதான் இந்து ராஜ்யம், இதுதான் ஆரிய ராஜ்யம். அப்படி என்றால் ஆரிய ராஜ்யம் அமைக்கப்பட்டால் சம்புகன் என்கிற சூத்திரன் எப்படி கடவுளை வணங்க முடியாதோ அதை போல எந்த சூத்திரனும் கடவுளை வணங்க முடியாது. அப்படிப்பட்ட மனு தர்ம சட்டம் தான் ஆட்சி என்று வெளிப்படையாக மனு தர்ம சட்டம் சொல்கிறது. இன்னும் மனு தர்ம சட்டம் பிறப்பின் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்னும் மனு தர்ம சட்டம் பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டும்,
4 வர்ணமுறை நடைமுறையிலே இருக்க வேண்டும் என்று மனு தர்ம சட்டம் சொல்கிறது. மனு அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல. மனு தர்ம சட்டத்துல 123வது பக்கத்துல அத்தியாயம் 10ல சூத்திரனுக்கு இயற்கையால் அமைந்த கடமை பிராமணனுக்கு பணி செய்வது கிடப்பது. மனு 125 அத்தியாயம் 10 பிராமணன் சாப்பிட்ட மிச்சம் பழைய துணிகள் ஒதுக்கி தள்ளும் தானியங்கள் பாத்திரங்கள் இவனைதான் சூத்திரனுக்குரிய கூலி. மனு தர்மம் 58 அத்தியாயம் 10 ஆரியர் அல்லாத முரட்டு மனிதர்கள் எல்லாம் கரைபட்ட கருப்பையிலே பிறந்தவர்கள். அதாவது ஆரியர்கள் எல்லாரும் ஆரியர் அல்லாத யாரும் கரைப்பட்ட கருப்பையிலே பிறந்தவர்கள் என்று மனு தர்ம சட்டம் சொல்லுகிறது. மனு பெண்களை பற்றி சொல்லுகிறது. மனு 148 அத்தியாயம் 15 மனு தர்ம சட்டம் சொல்லுகிறது பெண்களுக்கென்று சுய வாழ்க்கை கிடையாது. அவர்கள் பிள்ளை பருவத்தில் பெற்றோர்களை நம்பி இருக்க வேண்டும். அடுத்து கணவனை நம்பி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து அவருடைய பிள்ளைகளை நம்பி இருக்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதுமே ஆண்களை நம்பித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் சுயமாக சிந்திக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. மனு தர்ம சட்டம் 148 அத்தியாயம் 15 சொல்லுகிறது. அதே போலத்தான் மனு 5 அத்தியாயம் 154 சொல்லுகிறது கணவன் தீய குணம் செயல் உள்ளவனாக இருந்தாலும் பல பெண்களோடு உறவு கொள்பவனாக இருந்தாலும் பெண்ணானவள் அவனை கண்கட்ட தெய்வமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் சொல்றா? மனு தர்ம சட்டத்தில் சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் மனு தர்ம சட்டம் என்று சொன்னால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பிஜேபி முயற்சிக்கிறது. RSS அஜெண்டாக்களை அவர்கள் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது RSS என்னவென்று தெரிந்துவிட்டோம். பிஜேபியும் RSS அரசியல் பிரிவு என்பதை நாம் அறிந்துவிட்டோம். இப்பொழுது நாடாளுமன்றத்திலே அம்பேத்கரை அவமதிப்பு செய்த அமித்ஷாவை நாம் ஏன் இங்கே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் நாம் மேடையிலே பேசினோம் அல்லவா. அம்பேத்கரை பற்றி தெரியாமல் அமித்ஷா பேசிவிட்டார். அம்பேத்கரை பற்றி வரலாறு உனக்கு என்ன தெரியும்? நரேந்திர மோடியே, அமித்ஷாவே, அம்பேத்கரை பற்றி உனக்கு தெரியுமா என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தோழர்களே, அம்பேத்கரை பற்றி நம்மை விட அதிகமாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் இந்த மோடியும் அமித்ஷாவும் தான். ஏன் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காத என்று சொல்கிறான்? ஏன் கடவுள் பெயரை உச்சரிக்க சொல்கிறான்? கடவுள் பெயரை உச்சரித்தால் இந்த நாட்டு மக்கள் முட்டாள்களாகவே இருப்பார்கள். கடவுள் பெயரால் தான் மனு தர்ம சட்டத்தை நாம் இயக்க முடியும். மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் தான் சூத்திரர்களை நாம் அடிமையாக வைக்க முடியும். மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் தான் பெண்களை நாம் அடிமையாக வைத்திருக்க முடியும். எனவே இவன் அம்பேத்கரை நினைத்தால் இவன் இந்த பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்பான். அம்பேத்கர் பெயரை சொன்னால் அவன் சூத்திரர்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று கேட்பான். அம்பேத்கர் பெயரை சொன்னால் சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வை பார்க்காதே அனைவரும் சமம் என்று சொல்லுவான். எனவே அம்பேத்கர் பெயரை சொன்னால் அவன் அறிவாளியாக மாறுவான், போர்க்குணமிக்கவனாக மாறுவான். அம்பேத்கரிஸ்ட் என்று சொன்னால் புரட்சிக்காரனாக மாறுவான். எனவே அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதை அமித்ஷா விரும்பவில்லை. அம்பேத்கர் பெயரை உச்சரித்தால் ஒரு இளைஞனோ ஒரு மனிதனோ ஒரு பெண்ணோ அம்பேத்கர் பெயரை பெரியார் பெயரை உச்சரித்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக மாறுவார்கள், பகுத்தறிவாளர்களாக மாறுவார்கள், மானமுள்ளவர்களாக மாறுவார்கள். எனவே அம்பேத்கரை பெரியாரை நினைத்து மானமுள்ள மனிதர்கள் வந்தால் RSS எதிர்ப்பார்கள், பகுத்தறிவுள்ளவன் வந்தால் பிஜேபி எதிர்ப்பார்கள், சுயமரியாதைக்காரன் வந்தால் RSS எதிர்ப்பார்கள், பிஜேபி எதிர்ப்பார்கள். எனவேதான் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை உள்ளவனாக ஒருவன் வரக்கூடாது. அவன் கடவுள் பெயரை சொல்லி முட்டாள்தனமாக மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவன் அடக்கம் ஒடுக்கமாக வாழ வேண்டும். இதுதான் அமித்ஷா நினைக்கிறார், இதுதான் மோடி நினைக்கிறார். எனவேதான் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காதே, நீ கடவுள் பெயரை உச்சரி என்று சொல்கிறார். இப்பொழுது ஏன் கடவுள் பெயரை உச்சரிக்க சொல்லிவிட்டு அம்பேத்கரை அவர்கள் இறையிறார் என்று சொன்னால் இது ஏதோ மோடி அமித்ஷா, மோடியும் அமித்ஷாவும் அம்பேத்கரை புறக்கணிக்கல, அம்பேத்கரை பிஜேபியே புறக்கணிக்கிறது. அம்பேத்கரை பிஜேபி ஏன் புறக்கணிக்கிறது? அது ரொம்ப முக்கியம். அவன் புறக்கணிக்கலன்னு சொல்றான். அம்பேத்கரை பிஜேபி புறக்கணிக்கிறது. ஏன் புறக்கணிக்குது? இப்பொழுதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன் அல்லவா, RSS என்கிற ஒரு இயக்கம் உருவானது. அது அதற்கு முன்பாக
இந்த மக்களை அடிமைத்தனமாக வைத்திருந்தார்கள். அந்த அடிமை நிலையை பாதுகாத்து ஆரியர்களிடம் பிராமணர்களிடம் இந்த ஆதிக்கத்தை இந்த நாட்டை ஒப்படைப்பதற்காக உருவாக்கினார்கள். அந்த ஆரிய நாடு, அந்த பிராமண நாடு, அந்த இந்து நாடு ஆரியர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த மக்களை வைத்திருக்க முயற்சிக்கிறது. இந்த கட்டமைப்பை, இதான் ரொம்ப முக்கியம், இந்த கட்டமைப்பை இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் RSS நினைப்பது என்பது மனுதர்ம சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு இயங்க வேண்டும் என்று சொல்கிறது. மனுதர்ம சட்டம் என்ன சொல்கிறது? சூத்திரன் அடிமை, சூத்திரனுக்கும் பெண்களுக்கும் கல்வி உரிமை கிடையாது. இது மனுதர்ம சட்டம் சொல்லுது. இப்ப அம்பேத்கர் இங்க உள்ள வராரு. அம்பேத்கர் என்ன சொல்ல வராரு? RSS நினைப்பதை நடைமுறைப்படுத்த முடியாது, பிஜேபி நினைப்பதை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த நாடு மனுதர்ம சட்டத்தின் அடிப்படையிலே இயங்க முடியாது. அது கோமாளிகளின் நாடாக, பகுத்தறிவற்றவர்களின் நாடாக, முட்டாள்களின் நாடாக மாறிவிடும். எனவே இந்த நாடு சுதந்திர நாடாக, சகோதரத்துவ நாடாக, ஜனநாயக நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் மனுதர்ம சட்டம் புதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை, மனுதர்ம சட்டம் எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அம்பேத்கர் மீது அமித்ஷாவிற்கு கோபம்? ஏன் அம்பேத்கர் மீது பிஜேபிக்கு கோபம்? ஏன் அம்பேத்கர் மீது RSS கோபம்? RSS திட்டமாக இருக்கிற மனுதர்ம சட்டத்திற்கு எதிராக அம்பேத்கர் ஜனநாயக ரீதியான அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வருகிறார். அதான் ரொம்ப முக்கியம். இப்பொழுது யோசித்து பாருங்கள், மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது பெண்ணுக்கென்று சுயமரியாதை வாழ்க்கை கிடையாது, பெண்கள் ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று மனுதர்ம சட்டம் சொல்லுகிறது, RSS சொல்லுகிறது, பிஜேபி சொல்லுகிறது. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அம்பேத்கர் சொல்றாரு. அதனால்தான் அரசியல் அமைப்பு சட்டம் எழுதுவதற்கு முன்பாகவே பெண்களுக்கான பல போராட்டங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதனால்தான் அரசியல் அமைப்பு சட்டத்திலே இந்து மசோதா என்கிற ஒரு மசோதாவை அவர் கொண்டு வர முயற்சிக்கிறார். இந்து மசோதா என்றால் என்ன? பெண்களுக்கு தனியாக சொத்துரிமையை வழங்க வேண்டும். கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் பெண் விவாகரத்து பெற்றுக் கொள்கிற உரிமை வேண்டும். கணவனுக்கு அடிமையாக வாழ முடியாது. பெண்கள் சுதந்திரமாக சுயமரியாதையாக சிந்தித்து முடிவெடுக்கிற ஆற்றல் அவர்களுக்கு வேண்டும். அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்து மசோதா என்கிற ஒரு சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வருகிறார். தர்மமுக்கி அம்பேத்கரை பத்தி ஏதோ தமிழ் புலிகள் பேசுறான், அவனும் ஒரே ஜாதி அப்படி எடுத்து வச்சு மூடிடாதீங்க. அவன் பல்லர் பறையர் சக்கிலியர்களுக்கு மட்டும் அல்ல, பட்டியல் சாதி பெண்களுக்கு மட்டும் அல்ல, சூத்திர பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆரிய பெண்களுக்கும் சேர்த்து ஆரியனிடத்தில் இருந்து ஆரிய பெண்ணிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று பேசியவர் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த சட்டத்தை இங்க இருக்கிற பிஜேபி காரன் தான், நான் சொன்னேன், இந்த பிஜேபி காரன் தான், இந்த RSS காரன் தான், இந்த இந்து மதத்தை சார்ந்தவன் தான் அந்த சட்டத்தை கொண்டு வர விடாமல் தடுத்தவர்கள். ரொம்ப முக்கியம், கொண்டு வர விடாமல் தடுத்தார்கள். அதே போலத்தான் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், நான் ஆண்ட சாதி என்று சொல்கிறார்களே, நான் பெரிய சாதி என்று சொல்கிறார்களே, இந்த சாதிகளுக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு அடையாளம் கிடையாது. இதுதான் பிசி. இங்கே ஒரு சமுதாயம் இருக்கும், அது ஆந்திராவில் இருக்காது. ஆந்திராவில் ஒரு சாதி, தெலுங்கானாவில் இருக்காது. உதாரணமாக இப்பொழுது இங்கே தேவர் என்பது ஒரு பட்டம், மறவர் என்பது ஒரு சாதி. மறவர் என்ற ஒரு சாதி தமிழ்நாட்டில் இருக்கும், மறவர் என்ற சாதி குஜராத்தில் இருக்காது. ரெட்டியார் என்கிற ஒரு சாதி தமிழ்நாட்டில் இருக்கும், ரெட்டியார் என்கிற சாதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்காது. எனவே பிற்படுத்தப்பட்டவர்கள் வரையறுக்கப்படாமல் இருந்தார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று, தீண்டாமையின் பெயரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று இந்திய அளவிலே அவர்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். எனவே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அம்பேத்கரால் உடனடியாக வழங்க முடிந்தது. இதே இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அம்பேத்கர் வழங்க வேண்டும் என்று நினைத்தார். பிற்படுத்தப்பட்டவர்களும் கல்வியே வேலை வாய்ப்பிலே முன்னேற வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார். ஆனால்
யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அடையாளம் காண முடியாமல் இந்தியா முழுவதும் அவர்கள் சிதறி கிடந்தார்கள். எனவே அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியா முழுவதும் யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை தேர்வு செய்ய நீங்கள் ஒரு ஆணையம் பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆணையத்தை அம்பேத்கர் உரிய காலத்திலே நடைமுறைப்படுத்தவில்லையே, ஏன் என்று கேள்வி கேட்கிறார். ஆக அம்பேத்கர் நான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணையத்தை கொண்டு வர சொன்னேனே, ஏன் கொண்டு வரவில்லை? பெண்களுக்கு நான் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற போது ஒரு மசோதாவை கொண்டு வர முடியவில்லையே, எனக்கேன் அமைச்சர் பதவி என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பெண்களுக்காக தான் வகித்து வந்த சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் இங்கே மறந்துவிட முடியாது. அரசியல் அமைப்பு சட்டம் அவ்வளவு சாதாரணமாக இல்லை. நான் சொன்னேனே, இதே RSS காரர்கள், இதே ஜனசங்கத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ அம்பேத்கர் இந்த வரைவு குழுவிலே வரவிடாமல் தடுத்தார்கள். பட்டேல் என்கிற ஒரு தலைவன், வல்லபாய் பட்டேல், எக்காரணத்தை கொண்டும் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுகிற குழுவிலே வந்துவிடக் கூடாது என்று தடையாக இருந்தார், எதிர்த்தார். எனவேதான் அம்பேத்கரால் பம்பாய் அந்த தேர்விலே தேர்வாகப்பட்டவரால் வர முடியவில்லை. ஆனால் அம்பேத்கர் இந்த வரைவுக்குள்ளே வர வேண்டும் என்று சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விரும்பினார்கள், பட்டியலின மக்கள் விரும்பினார்கள். எனவேதான் பம்பாயிலே வர முடியாத அம்பேத்கரை வங்காளத்தில் தேர்தல் ரீதியாக நிறுவனம் செய்து நிறுத்தி அங்கே வெற்றி பெற செய்து இந்த அரசியல் வரைவு குழுவுகளை அம்பேத்கரை கொண்டு வந்தவர்கள் இஸ்லாமியர்களும் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும். அதுல 7 ஓட்டு, அதுல 4 பேர் SC, ஒருத்தர் ST, 2 பேர் BC. இவர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே வருகிறார். ஏன் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளே வரக்கூடாது என்று வல்லபாய் பட்டேல் சொல்லுகிறார். வல்லபாய் பட்டேல் ஒரு இந்து மத வெறியன். வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் என்று சொல்கிறார்களே, அவர் இரும்பு மனிதர் அல்ல. இஸ்லாமியர்களை ஒடுக்குவதிலே இரும்பு குணம் கொண்டு அவர் செயல்பட்டார். கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதிலே இரும்பு குணத்தோடு அவர் செயல்பட்டார். பட்டியல் சாதி மக்களை கொலை செய்வதிலே இரும்பு குணம் கொண்டு படைத்தார். எனவே அவர் இரும்பு மனிதர். பட்டியல் சாதி மக்களை கொலை செய்த, இஸ்லாமியர்களை கொலை செய்த, பிற்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் சாதியின் பெயரால் பிளவுபடுத்திய அந்த வல்லபாய் பட்டேல் எல்லோரையும் சமம், அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், மனுதர்ம சட்டம் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிராக அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வர இந்த அம்பேத்கர் முயற்சிக்கிறார். அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத வந்தால் நாம் நினைக்கிற இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முடியாது என்று சொல்லி அம்பேத்கரை தடுத்தார் வல்லபாய் பட்டேல். அந்த வல்லபாய் பட்டேலுக்கு தான் 3000 கோடியிலே நரேந்திர மோடி அங்கே சிறை வைத்திருக்கிறார். ஒருபுறம் நரேந்திர மோடி வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியிலே சிறை வைக்கிறார். அவர் எப்படி வல்லபாய் பட்டேலுக்கு பிடிக்காத, வல்லபாய் பட்டேலுடைய சிந்தனைக்கு நேரெதிராக இருக்கிற அம்பேத்கரை அவருக்கு எப்படி பிடிக்கும்? எனவே வல்லபாய் பட்டேலுக்கு அம்பேத்கர் எதிரானவர், பிஜேபிக்கு அம்பேத்கர் எதிரானவர், RSSக்கு அம்பேத்கர் எதிரானவர். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அம்பேத்கர் எங்களுக்கும் தலைவர் என்று சொல்லுவார்கள். அம்பேத்கரை பிடித்து தொங்குவார்கள். ஏனென்றால் அம்பேத்கரை எதிர்த்தால் இந்த நாட்டிலே அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அம்பேத்கரை புறக்கணிக்கப்பட்டவன், அம்பேத்கரை புறக்கணித்த எவனாலும் அரியணையிலே ஏற முடியாது என்பதுதான் இந்திய வரலாறு. எனவே இவன் அரியணையிலே அமர்வதற்காக அம்பேத்கரை பயன்படுத்த முயற்சிக்கிறான். ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இருக்கிற அம்பேத்கர் ஜனநாயகத்தை நேசித்தார், சமத்துவத்தை நேசித்தார். தான் கொண்டு வந்த அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களோடும் அம்பேத்கர் அவர்களோடும் பறந்து விரிந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த சட்டத்திலே பல இன்னும் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ன பிரச்சனை பிஜேபி காரனுக்கு? அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இறையாண்மை மிக்க சோசலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு முகப்புரையில் இருக்கு. சோசலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்தியா இருக்கு. மதசார்பற்ற என்ன? எல்லா மதமும் சமம் சொல்லுது. ஆனா பிஜேபி என்ன சொல்றான்? இந்து மதம் ஒண்ணுதான் இருக்கணும், மற்றவெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். எனவே மதத்தின் பெயரால் நாட்டை அமைக்க முயற்சிக்கிற போது அரசியல் அமைப்பு சட்டம் மதசார்பற்ற நாடாக எழுதி வைத்திருக்கிறது. அம்பேத்கர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். எனவே அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை நேரடியாக எரிக்க முடியாது, அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்க முடியாது. எனவே அம்பேத்கர் பெயரை சொல்லி மெல்ல மெல்ல
பெண்களுக்கான சட்டத்தை அவன் திருத்தி பெண்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறான். மதசார்பற்ற என்ற வார்த்தையை நீக்கி இந்து மத நாடு என்று மாற்ற முயற்சிக்கிறான். இப்படி மனு தர்ம சட்டத்திற்கு நேரெதிராக அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மெல்ல மெல்ல சிதைக்க முயற்சிக்கிறான். ஒரு வழியிலே அம்பேத்கரையே அவன் குழி தோண்டி புதைக்க நினைக்கிறான். இப்படி அம்பேத்கரை குழி தோண்டி புதைத்தால், அரசியல் அமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்தால், இது ஏதோ பட்டியல் சாதி மக்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல. சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்த அல்லது ஆரியர் அல்லாத அனைவருக்குமான பிரச்சனை. அம்பேத்கரை அவமானம் செய்திருந்தால் ஆத்திரப்பட வேண்டியது தமிழ் புலிகள் மட்டுமல்ல. அம்பேத்கரை அவமானம் செய்திருந்தால் அமித்ஷாவிற்கு எதிராக இந்த நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். ஆனால் கொந்தளிக்கவில்லை. ஏனென்றால் அம்பேத்கரை அவன் சாதி தலைவராக பார்க்கிறான். அது மட்டுமல்ல தோழர்களே, அம்பேத்கருடைய சிந்தனைகளிலே ஏதோ பெண்களுக்கு சட்டத்தை கொண்டு வந்தாரு, அரசியல் அமைப்பு சட்டம் எழுதினார், அப்படி இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் ரிசர்வ் வங்கி இருக்கிறது. அம்பேத்கர் கொண்டு வந்தது, அம்பேத்கர் சிந்தனையில உதித்தது. இன்றைக்கு இந்தியாவுடைய தேசிய கொடி பறக்கிறது. அதில் காந்தி ராட்டினத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். இல்லை, அசோக சக்கரம் தான் சமத்துவத்தை நிலைநிறுத்துவது. இந்திய தேசிய வண்ணக்கொடியிலே அந்த அசோக சக்கரத்தை கொண்டு வந்தது அம்பேத்கர். இந்திய நீர்வளத்துறையினுடைய தந்தையாக இருந்து தாமோதர் பள்ளத்தாக்கு அணையை உருவாக்கியதிலே அம்பேத்கர் முதன்மையானவராக இருந்தார். நதி நீர் பிரச்சனைக்கு அம்பேத்கர் தீர்வு கண்டார். இந்திய தொழிலாளர்களுக்கு தந்தையாக இருந்தார். 8 மணி நேர வேலை திட்டத்தை கொண்டு வந்தார். மருத்துவ செலவை திரும்ப பெறுகிறார்.